ஒருவேளை தெரியாம அவன் கைப்பட்டு கூட விழுந்திருக்கலாம்ல. என்னம்மா நீ செஞ்ச தப்புக்கு ஏன் புள்ளைய மாட்டி விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன் பசங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. தேவையில்லாம அவங்கள பிரச்சனையில மாட்டி விடாத. என்ன பேசுற பாரு. தெரியாம கைப்பட்டு விழுந்திருக்கலான்னு தானே சொல்றா. மா, எனக்கு இதெல்லாம் சரியா படல. அதனாலதான் அன்னைக்கே இவளை ஹாஸ்டல்ல சேர்த்து விடலான்னு சொன்னேன். நீ தானே வேண்டான்னு சொன்ன. இப்ப பாரு, தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஏண்டா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல பிரச்சனையே வந்தது இல்லையா? நம்ம வீட்ல என்னைக்கு பிரச்சனை வராம இருந்ததுன்னு ஒரு நாள் சொல்லுடா பாக்கலாம். இப்ப கூட மீனாட்சியால் தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, பார்வதியால இல்ல. சரி, என்னைக்குதான் நீங்க என்ன குறை சொல்லாம இருந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கலையே. ஆனா எதுக்கு யாரோ ஒருத்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வைக்கணும்? முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. எதுக்கடி பார்வதி வீட்டை விட்டு அனுப்பணும்? அவ இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இவளை பார்த்தாலே பிடிக்கல. இவ இந்த வீட்ல இருந்தா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. மீனாட்சி, பார்வதி இங்க இருக்கிறது பொறுக்க முடியலனா நீ வேணா வீட்டை விட்டு போடி. நான் வீட்டை விட்டு வெளியே போணுமா? ஆமா, உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். பார்வதி ஒண்ணு யாரோ இல்ல, அவளும் ஏன் பொண்ணுதான். இந்த குடும்பத்துல ஒருத்திதான். அவ இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலனாலும் சரி, தாராளமா வீட்டை விட்டு வெளியில போலாம். யாரும் தடுக்க போறது இல்ல. அம்மா, உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். பார்வதி ஒண்ணு யாரோ இல்ல, அவளும் ஏன் பொண்ணுதான். இந்த குடும்பத்துல ஒருத்திதான். பார்வதி, நடந்த எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மீனாட்சி எதுக்கு உன்னை பார்த்தாலே இப்படி எரிஞ்சு விழுகிறான்னு எனக்கு தெரியல. அவ அப்படிதான் பார்வதி, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. முதல்ல கண்ணத்தோட. நான் மீனாட்சியை நினைச்சு வருத்தப்படல மாமா. வேற எதுக்காக இப்ப கண்ணை கசக்கிட்டு இருக்க? நான் இந்த வீட்டுக்கு திடீர்னு வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது எனக்கும் புரியுது. ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க பார்வதி, போக போக பழகிடுவாங்க. நீ கவலைப்படாத. நான் யாரையும் தப்பாவும் வருத்தமாவும் நினைக்கல மாமா. ஆனா அத்தைய பார்க்கும் போதுதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீ ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்படி மாமா என்னால அப்படி யோசிக்காம இருக்க முடியும்? இந்த வீட்ல இருக்கிறவங்க யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டா அத்தைக்கு அவ்வளவு கோவம் வருது. எனக்காக எல்லாரையுமே எதிர்த்து நிக்கிறாங்க. அப்படின்னா அத்தை என் மேல அவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. பார்வதி, எங்க அம்மா பாசக்காரங்க தான், இல்லன்னு நான் சொல்லல. உன் மேல மட்டும் இல்ல, எல்லார் மேலயும் எங்க அம்மா பாசமா தான் இருப்பாங்க. அதனாலதானே மாமா இத்தனை வருஷமா எனக்கு கிடைக்காத பாசம் அத்தை கிட்ட இருந்து கிடைக்குது. அதுதான் எனக்கு அதிகமான குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. சரி பார்வதி, அதுக்கு இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க? அத்தை கிட்ட உண்மையை மறைச்சு இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. பேசாம நான் யாருங்கிற உண்மையை அத்தை கிட்ட சொல்லிடவா? ஐயோ, அந்த தப்ப மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு செஞ்சிடாத பார்வதி. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? அத்தை கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கைய நீ உன்னோட வச்சுக்க. அத தயவு செஞ்சு நீ வெளியே காட்டிடாத. உனக்கு என் அம்மாவோட ஒரு முகம் தான் தெரியும் பார்வதி. நீ மட்டும் சாரதாத்தையோட பொண்ணுங்கிறது தெரிஞ்சதுன்னு வையே, என் அம்மாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. என்ன மாமா, எவ்வளவு நாள் தான் அத்தை கிட்ட இப்படி உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறது? எவ்வளவு நாளைக்கு என் அம்மாவுக்கு உன்னை பத்தின உண்மை தெரியாம இருக்கோ அவ்வளவு நாள் உனக்கு நல்லது. கவலைப்படாத பார்வதி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ இப்படி தனியா இருந்தா உனக்கு இப்படிதான் ஏதாவது யோசனை வரும். முதல்ல நீ இங்க இருந்து வா, போலாம்.
வான்னு சொல்றேன்ல. அட வா பார்வதி. தர்மா உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னக்கா கோயில் கிளம்பிட்டியா நீ? ஆமாண்டா. நீ என்ன வந்து வண்டியில விட்டுறியா? வரும்போது நானே வந்துடுறேன். அது இல்லக்கா, கடைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்கரை மூட்டை வரும். அது நான் இருந்தாதான் கணக்கு பார்த்து இறக்கி வைக்க முடியும். சரிடா, நானே போய்க்கிறேன். அக்கா அக்கா ஒண்ணு பண்ணுக்கா. ஏன் நீ தனியா போற? பார்வதியை கூட்டிட்டு போ. ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நீங்க கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம்ல. இல்ல வேணாடா, நான் மட்டும் போய்க்கிறேன். அக்கா 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 நில்லுக்கா. அக்கா நானே உன்னை கூட்டிட்டு போய் கோயில்ல விட்டுறேன். பரவாயில்லடா, உனக்கு தான் வேலை இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் தோனி பாத்துக்குவாங்க. பார்வதி நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. உனக்கு போர் அடிச்சதுன்னா கடையில போய் உட்காந்துரு. அங்க போய் தோனி கிட்ட பேசிட்டு இரு, சரியா? இங்க பாரு, தப்பி தவறி அவனை பேச விட்டுறாத. அப்புறம் உன்னால அதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஆமா அக்கா, வாக்க போலாம். பார்வதி, ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. பார்வதி, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தெரியாமா? சரிங்க மாமா. பார்வதி எனக்கு எடுத்து சரிங்க அத்தை. சந்திரா, மீனாட்சி ரொம்ப நேரமா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா. நீ போய் ஒரு வார்த்தை பேச. தூக்கி வச்சா அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏங்க, தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு நம்ம வீட்டை தேடி வந்திருக்கா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு தெரிய வேணாம்? நையாண்டி குடுமி நாத்தனார் குடுமின்னு சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் நாத்தனார் கூட சண்டை போடுற மாதிரி அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அதனாலதான் கணத்துல பலார்னு ஒண்ணு வச்சேன். அவளுக்கு பார்வதி மேல அப்படி என்னதான் கோபம் எனக்கு தெரியலையே. சரி விடுங்க, எப்படியும் நைட்டுக்கு சோத்துக்கு வந்ததானே ஆகணும். சொல்றதும் சரிதான். அதெல்லாம் வந்துருவா தானே. அத்தை. குடுமா மாமா. இத நாம முன்னாடியே படிச்சு வச்சுக்க வேண்டியதான். அப்பதான் ஒர்க் அவுட். மாமா காஃபி. தேங்க்ஸ் பார்வதி. இதுக்கலாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? தேங்க்ஸ் சொல்லாம வேற என்ன சொல்லணும்? அப்படின்னா நான் ஒரு கவிதை சொல்லட்டா? நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நான் கவிதை எழுதுவானாவா? என் பேர் என்னன்னு தெரியுமா? உங்க பேரு பாண்டிதோர தானே? அது எனக்கு என் அம்மா அப்பா வச்ச பேரு. காலேஜ்ல எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? மாணிக் பாஷாவா? கிண்டல் பண்ணாத பார்வதி. காலேஜ்ல என்னோட பேரு கவிதை பாண்டி. இன்டர் காலேஜ் காம்படிஷன் எல்லாத்துலயும் கவி அரங்கம்னா அங்க இந்த கவி பாண்டி இருப்பான். கிரேட் மாமா. இப்போ ஒரு கவிதை சொல்றேன் கேளு. நீ நடந்து போகும் போதெல்லாம் ஏய் ஏய் எங்க போற? உன்ன நடந்து போக சொல்ல. கவிதை நீ இங்கே நில்லு. சரி சரி சரி. நீ நடந்து போகும் போதெல்லாம் மாமா இப்போ நீங்க நடந்து போறீங்க. அது ஃபீல். கவிதை கவிதை நின்னே சொல்றேன். நீ நடந்து போகும் போதெல்லாம் மண் தரை கூட மத்தளம் வாசிக்கிறது. நீ ஓடி ஆடும் போதெல்லாம் காற்று கூட கீதம் பாடுகிறது. நீ சிரிக்கும் சப்தம் எல்லாம் சங்கீதமாகிறது. நீ அழுதால் மட்டும் ஏன் மேகங்கள் அழுகிறது? ஐயோ சாரி மாமா, சாரி. சூப்பர் இருந்துச்சு. சூப்பர் மாமா. எப்படி மாமா இப்படியா யோசனை வருது? என்ன பார்வதி, நமக்கு இதெல்லாம் என்ன? எல்லாமே கவிதை தான் நமக்கு. ஆக்சுவலி பார்வதி, இந்த காஃபிய பார்த்தா கூட கவிதை சொல்லுவேன். நீ காபி போடும்போது மட்டும் சர்க்கரையே போட தேவையில்லை. என்ன பார்வதி, ஏன் என்று கேட்கிறாயா? உன் கண் பார்வையே போதும், காபியும் இனிக்கும்.
வேற லெவல் மாமா நீங்க. நீங்க கலெக்டர் ஆகிறதுக்கு பதிலா பேசாம கவிஞரா இருக்கலாம். ரொம்ப அழகா எழுதுறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலி நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ திங்க் நான் கலெக்டர் ஆனா கூட கவிதையா எழுதி ஒரு புக்கு போடவா? பார்வதி, ச்சே, கவிஞரா இருக்கலாம்னு சொன்னவ காணாம போயிட்டாளே. என்னாச்சு மாமா? ஆ? அவன் கத்துறானே, அதுக்கு பேர் கவிதையா? கழுத கூட கொஞ்சம் நல்லா கத்தும். அவன் கவிதைங்கிற பேர்ல சொல்றதெல்லாம் அந்த கழுத கூட மன்னிக்காது. இல்லத்த, அவரை என்கரேஜ் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நீ சொல்லிட்டு போயிடுவோமா? ஆனா அவன் சும்மா இருக்கணுமே. உடனே இப்ப அடுத்த கவிதை எடுத்துட்டு வருவான் பாரு. பார்வதி, கம்பன் வந்துட்டாரு பாரு. பார்வதி, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்க போன? அது அது பரவாயில்ல. இன்னொரு கவிதை இருக்கு, கேக்குறியா? இது முழுக்க முழுக்க என்ன பத்தி சுயசரிதை மாதிரி. நல்லா கேட்டுக்கோ. வீட்டிலோ தொல்லை, வேலையே இல்லை, நான் தான் 4வது புள்ளை, எனக்கு அந்த வானம் தான் எல்லை. ஏண்டா என்கிட்டயே வாடா. இல்ல பார்வதிக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு. அவங்க 2 பேருக்கு என்னோட கவிதை பிடிக்காது. நீ சொல்லு பார்வதி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் 4வது புள்ளை, அந்த வானம் தான் எல்லைன்னு முடிச்சேன். அங்கதான் இந்த பாண்டிதுரை ஒரு கம்பன் வாரிசுன்னு ப்ரூவ் பண்றேன். டேய், உன் தாத்தா பேரு முனியாண்டிடா, நீ முனியாண்டி வாரிசுடா. அப்பா அது விடுங்கப்பா. ச்சே, அவங்க அப்படிதான் பார்வதி. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. மேலே பார்த்தால் மேகம், கீழே பார்த்தால் காடு, எதிரே பார்த்தால் படிக்கிற வேலையை பார்க்காம எப்ப பாரு கவிதை எழுதுறேன்னு உளறிக்கிட்டு போய் எழுதி பாஸ் பண்ற வழிய பாரு. அம்மா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கிட்டு வந்து நிக்க போறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன. போடா. யார் அது? ஏண்டி கத்துற? உள்ள எழுதிருப்பது நான் தான் புருஷன். நீதானா? நான் பேயோ நினைச்சு பயந்துட்டேன். பேயா? நீயே பேய பார்த்து பயந்துட்டியா? என்னது? ஒண்ணுல நீயே ஒரு பிசாசு. யோ பிசாசு, ஏன் இப்படி டெய்லி தூங்காம உட்கார்ந்து என் உயிரை வாங்குற? தூங்கி தொலைய வேண்டியதானே? நானா தூங்க மாட்டேங்கிறேன். தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை 3 நாள்ல என்னென்னவோ கனவுலாம் வருது. அதுவும் நல்ல கனவுலாம் இல்ல, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பணத்தை பத்தின கனவா வருது. அதுவும் யார்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு நான் கஷ்டப்படுறவன்லாம் கனவு வருது. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? கனவுல மட்டும் இல்ல, நிஜத்திலயும் அதானே நடந்துட்டு இருக்கு. 4 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரே நாள்ல ஏமாந்துட்டு வந்தல, அப்ப இப்படிதான் தூக்கம் வராம உட்கார்ந்துருக்கணும். அனுபவி. அனுபவியா? என்னடி இதுல உனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுற? பாரு, சந்தோஷத்திலயும் கஷ்டத்திலயும் பொண்டாட்டிக்கு சம பங்கு இருக்கு. கரெக்ட் தான். ஆனா என்னைக்காவது நான் சந்தோஷத்தை பார்த்திருந்தா உன் கஷ்டத்திலயும் கூட இருந்திருப்பேன். ஆனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே சந்தோஷத்தை பார்த்ததே இல்லையே. அப்புறம் எப்படி நான் உன் கஷ்டத்துல கூட இருப்பேன்? எல்லாம் நேரம். நானும் பேசாம தர்மா மாதிரி ஒரு கடையை வச்சுட்டு நிம்மதியா உட்காந்துருக்கலாம். பிசினஸ் மேன் ஆகுறேன், தொழிலதிபர் ஆகுறேன்ட்டு இன்னைக்கு வெறும் கையில காக்கா விட்ட நிலைமையில வந்து நிக்கிறேன். இந்த யோசனை எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். பட்டத்துக்கு அப்புறம் தானே உனக்கு புத்தி வந்திருக்கு. என்ன பண்றது, ஆசை யாரையும் விட்டு வைக்கிறது இல்லையே. அதனால தானே இப்படி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். ஆசைப்படுறது தப்பு இல்ல, பேராசைப்படுறதுதான் தப்பு. அப்படியே பேராசைப்பட்டாலும் அதுக்கேத்த மாதிரி உழைக்க தெரியணும். உனக்குதான் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது.
இல்லனா இப்படி 50க்கும் 100க்கும் உன் தம்பி கிட்ட கையேந்துகிட்டு நிப்பியா? அது எப்படி சித்ரா உன்னால மட்டும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாற முடியுது? நான் எப்ப அப்படி மாறினேன்? ஆமா, அன்னைக்கு நான் பட்டு புடவை வாங்கிட்டு வரும்போது மட்டும் உன்னை நான் உள்ளங்கையில தாங்குவேன் அப்படி இப்படின்னு பல மாதிரி பேசினேன். இப்ப மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற. யோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நான் உன்னை வேண்டாம் நினைச்சிருந்தா நான் என்னைக்கோ பிள்ளைங்களை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். ஆனா நீயும் என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவ, எங்களை நல்லா பாத்துப்ப, நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்னு நம்பினதுனாலதான் இன்னும் நான் உன் கூட இருக்கேன். ஏதோ உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சித்ரா, என்ன மன்னிச்சிரு சித்ரா. நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது சித்ரா. இங்க பாரு, இனிமே நான் இந்த மாதிரி தப்பான வழியெல்லாம் போக மாட்டேன். நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்துப்ப சித்ரா. சரி, முதல்ல இந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது புரட்டி கொடுக்கற வழியே பாரு. யார்கிட்டயாவது கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நாம அவமானப்பட்டு நிக்கவே கூடாது. சரி சித்ரா, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ண பாக்குறேன். முதல்ல அதை செய். காலையில இருந்துச்சதும் போன் தானே? உலக நடப்புல தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்களாவது 4 இடத்துக்கு வெளியே போயிட்டு வரீங்க, நான் வீட்லயே தானே இருக்கேன். அப்புறம் நான் எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? அதுக்குன்னு நாள் முழுக்க குனிஞ்சு உலக நடப்பை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் வீட்டு நடப்பு கெட்டு போயிடும் பாத்துக்க. வச்சுட்டேன், போதுமா? இந்த பேச்சையாவது கேட்டிய? மாமா, காஃபி. சந்திரா எங்கம்மா? அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க. தேங்க்ஸ்மா. மீனாட்சி, என்ன பார்வதி, நீயே காஃபி போட்டுட்டியா? ஆமா அத்தை. எடுத்துக்கோங்க. இந்தாடி. ஏய், இந்த திமிருக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல உனக்கு. மா, விபூதி எடுத்து நெத்தியில வைமா. ஏமா மூஞ்சி ஃபுல்லா கொட்டுற? அதுக்கு நீயே எடுத்து வச்சிருக்கணும். எடுத்துக்கோ பார்வதி. இல்ல அத்தை, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஏமா? அத்தை, என்கிட்ட இந்த ஒரு தாவணி தான் இருக்கு, மீதி எல்லாத்தையும் துவைச்சு போட்டிருக்கேன். அதான் காஞ்ச உடனே குளிக்கலான்னு. ஏமா, இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் புதுசு வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பேன். அது அவ எப்படிங்க சொல்லுவா? அன்னைக்கு மீன் குழம்பு பிடிக்காததுக்கே சொல்ல தயங்கி சாப்பிடாம பட்னி கிடக்க பார்த்தா. நானும் அத பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இருமா, இத வரேன். பார்வதி, இத கட்டிக்க. எதுவும் யோசிக்காத பார்வதி, வாங்கிக்கோ. இல்லத்த, நான் தாவணி காஞ்சதும் அதே கட்டிக்கிறேன். ஏன் இந்த புடவைய கட்டிக்கிறதுக்கு என்ன? ஏன் புடவைய கட்டிக்க மாட்டியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு புடவை கட்ட தெரியாது. இத சொல்றதுக்கா இவ்ளோ தயங்கின? இந்தா, இத முதல்ல புடி புடி. நீ போய் குளிச்சிட்டு வா, நானே உனக்கு புடவை கட்டி வர்றேன். போ. சந்திரா, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வரேன். சரிங்க. காமாட்சி, என்னப்பா காலையிலேயே கேலண்டர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் விசேஷமா? நம்ம நாகராஜ் இருக்கான்ல, அவன் புது வீடு கட்ட போறானா, அதுக்கு கடக்கால் போட போறானா. அவனுக்கு நல்ல நேரம் எப்படி பாக்குதுன்னு தெரியாதான். அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையப்பா, ஒரு வழியா அவரும் புது வீடு கட்டுறாரா? ஆமா அப்பா,
அவர் கடுமையான உழைப்பாளியாச்சே. ஆமா. அவர் வீடு கட்டுறாருன்றத கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாண்டா. எல்லாரும் புது வீடு கட்டுறாங்க, நாம தான் இன்னும் கட்டவே இல்ல. ஏய், அந்த நாகராஜ் நேத்தி வரைக்கும் குடிசை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அடுத்த மழை வந்தா அவன் வீடே இடிஞ்சு விழுந்துரும். அதனால அவன் வீடு கட்டுறான். நம்ம வீட்டுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. நீ கவலைப்படாத மீனாட்சி, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்லா 2 அடுக்கு மாடி வச்சு கட்டி வீட்டுக்குள்ளேயே படி வச்சு கட்ட மாப்பிள்ளையா பாத்துருவோம். இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். இந்த தர்மா, அம்மா எங்க நீ? பார்வதிக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ.